வணக்கம் நண்பர்களே. டாடா டியாகோ கார் வாங்குவதற்கு இதுதான் ஒரு சரியான டைமுங்க. ஏன்னா டியாகோ காரில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி வேரியண்ட்டை இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்ஆர்ஜி வேரியண்ட் அப்படிங்கிறது நார்மல் டியாகோ மாதிரி இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவாக செம்மையாக சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டில் ஆட் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சஃபாரி மற்றும் ஹரியர் இந்த ரெண்டு மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷனை டாடா மோட்டார்ஸ் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல டியாகோ இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அந்த கார் பற்றி பார்த்துருவோம். டியாகோ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் மாருதி கார்களை தான் வாங்குவாங்க. இல்லை மாருதி கார்கள் நிறைய பேர் வாங்குறாங்க, அது வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம டாடா மோட்டார்ஸில் டியாகோ போகலாம். டியாகோ ஒரு ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய ஒரு காரு. சேஃப்டி வைஸும் நல்ல காரு. ஏன்னா கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ், ஏசி, ஹீட்டர், பார்க்கிங் சென்சார், பவர் விண்டோஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பவர் ஸ்டேரிங், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அவுட் சைடு ரியர் வியூ மிரர் டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ரியரில் டீஃபாகர், அசசரி பவர் அவுட்லெட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறாங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரும், மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும். அதேமாதிரி சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் நமக்கு கொடுக்குறாங்க. 85 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மல் பெட்ரோல் மாடல். சிஎன்ஜி மாடல் எடுத்தோம் அப்படின்னா 74 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோலில் மேனுவல் எடுத்தோன்னா 19.01 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். இப்போ அதுவே பெட்ரோலில் நம்ம ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா 19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிலே நமக்கு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அதர் பிராண்ட்ஸ்லாம் சிஎன்ஜியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் டாடா மோட்டார்ஸ் தான் சிஎன்ஜிலே ஏஎம்டியும் கொடுக்குறாங்க. இப்போ சிஎன்ஜி மாடல்லே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா மைலேஜ் 26.49 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதுவே ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா சிஎன்ஜியில் 28.06 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இப்போ இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாடிங்கோடு வருது. மேட் பிளாக் ஃபினிஷ் கிளாடிங்கோடு வருது. ஃபேக்ஸ் சில்வர் ஸ்கிட் பிளேட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே பார்த்தீங்கன்னா ரகடாக மாறி இருக்கு. அதே மாதிரி கிரில்லும் பார்த்தீங்கன்னா நியூ கிரில் செட்டப் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக நார்மல் டியாகோ விட இந்த என்ஆர்ஜி வேரியண்ட் அப்படிங்கிறது லுக் வைஸ் காரை இன்னும் ஒரு அல்டிமேட்டாக காட்டுது. அதே மாதிரி ரூஃபை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி பிளாக் ரூஃப் கொடுக்குறாங்க. அதில் ரூஃப் ரெயிலும் இன்டிகிரேட் ஆகி வருது. அதுவும் நமக்கு பிளாக் கலரில் வருது. அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒரு மஸ்குலரான டெயில் கேட் கொடுக்குறாங்க. அதோட ஒரு சங்கியான ஃபேக்ஸ் ஸ்கிட் பிளேட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே லுக் வைஸ் இன்னும் கொஞ்சம் காரை அழகாக காட்டுது. அதேமாதிரி புதிய அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. 15 இன்ச் அலாய் வீல்ஸ். அதுவும் நமக்கு டுவல் டோன் ஃபினிஷில் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்க்க நமக்கு நல்லா இருக்குது. அடுத்து இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டீரியராக நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு பிளாக் கலரில் வர மாதிரி கொடுக்குறாங்க. சார்கோல் பிளாக் இன்டீரியர் கொடுக்குறாங்க. சீட்ஸு, டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் வருது. அதே மாதிரி ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. அதில் சென்டரில் நமக்கு எலிமினேட்டட் லோகோ வருது. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் எல்லா கார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட் லோகோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்ஆர்ஜி வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ நமக்கு கொடுக்குறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் நல்லா பெரிய சைஸில் கொடுக்குறாங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே அந்த சப்போர்ட் நமக்கு வரும். ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வசதியும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வசதி கொடுக்குறாங்க. ஆட்டோ ஃபோல்டு ஓஆர்விஎம் கொடுக்குறாங்க. டிரைவர் சீட்டு ஹைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஆட் ஆகும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ஜின் ஆப்ஷனில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ மெக்கானிக்கில் எதுவும் நமக்கு மாறலை. ஒரு லுக்கு மாறி இருக்குது. அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய தீமு, இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த டியாகோவில் என்ஆர்ஜி 7.19 லட்சத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிசட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டு. இதுக்கு அடுத்த வேரியண்ட்னு போனோன்னா எக்ஸிசட்லே ஏஎம்டி எடுத்தோன்னா 7.74 லட்சம் ரூபாய் வரும். அடுத்து எக்ஸிசட்லே ஐசிஎன்ஜி வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 8.19 லட்சம் வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிசட்டில் ஐசிஎன்ஜியில் ஏஎம்டி வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 8.75 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபாரியில் இப்போ ஸ்டெல்த் எடிஷனை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டெல்த் எடிஷனை 2025 பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ
எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெயிண்ட் ஸ்கீம் மட்டும்தான் நமக்கு வந்து மாறுது. மேட் பிளாக் கலரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீட்ஸுமே நமக்கு வந்து பிளாக் கலரில் தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டெல்த் எடிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் வந்து வருது. மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ரெண்டுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீல்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெல்த் எடிஷனுக்கான பேட்சிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து வர மாதிரி கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின், அதோட சேர்த்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் வந்து கொடுக்குறாங்க. பவர் பார்த்தோன்னா 168 பிரேக்காஸ் பவரையும் 350 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 விதமான வேரியண்ட்டில் வந்து ஸ்டெல்த் எடிஷன் வந்து கிடைக்கும். இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 25.29 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா 26.89 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். 6 சீட்டர் மாடல் எடுத்தோம் அப்படின்னா 26.99 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹரியர் கார்லையுமே இப்போ வந்து ஸ்டெல்த் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த மாடல்லையுமே நமக்கு வந்து வருது. அதே மாதிரி இப்போ அந்த ஹரியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்ட் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த மாடலையுமே நமக்கு வந்து பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மேட் பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. 19 இன்ச்சில் புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து வருது. அதேமாதிரி டாப் மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலில் நமக்கு வந்து கிடைக்கும். டிவல் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து வரும். டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுக்குறாங்க. பவர்டு ஃப்ரண்ட் சீட்டு வித் வென்டிலேஷன் வசதியோடு வந்து கொடுக்குறாங்க. பவர்டு டெயில் கேட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 168 பிரேக்காஸ் பவரையும் 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2.0 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்தாலுமே கூட இந்த 2025 இந்த 2 மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 லிட்டர் TGDI பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த ஸ்டெல்த் எடிஷன் ஹரியரை பொறுத்த வரைக்கும் MG ஹெக்டர், பிளாக் ஸ்ட்ரோம் மற்றும் ஸ்னோ ஸ்ட்ரோம், டெசர்ட் ஸ்ட்ரோம் இந்த மாதிரி வேரியண்ட்டுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோன்னா 25 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து விற்பனைக்கு. The fakeness, if you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could